Hi friends, welcome to Nithu Samayal. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 5 அறுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வணக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 3 ஸ்பூனு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவியாச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இது கூட கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி இதுக்கு தெளிச்சு விட்டா போதும். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்ததுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி திருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சாச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.